கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16-17 ஆகிய வசனங்கள். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது, கடைசி காலமாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாட்களையும் நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடுவதிலே, அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதிலே, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. தேவையில்லாத காரியங்களிலே, உலக காரியங்களிலே நேரத்தை செலவழிப்பதை விட்டுவிட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாட்கள் பொல்லாத நாட்களாய் இருக்கிறது. விழித்திருந்து ஜெபிக்கிற ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்காக, தேசத்திற்காக நம் திறப்பில் நிற்கிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து அந்த சித்தத்துக்கு நேராக நாம் நடக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தத்தை செய்யாமல் தங்களுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்துல நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போக போறதும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் போதும் என்று இருக்க வேண்டும். பணாசை இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். தேவ சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நாட்கள் பொல்லாத காலங்களாய் இருக்கிறது, தீமை நிறைந்த காலமாய் இருக்கிறது. நல்ல ஜனங்களை பார்க்க முடியவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாய், தேவனுடைய வல்லமை பெற்றவர்களாய், அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொண்ட ஜனங்களை நாம் மாற வேண்டும். மதியற்றவர்களாய் இராதபடிக்கு ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை உணர்ந்து அவருடைய சித்தத்துக்கு நேராக நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் எது நடந்தாலும் ஸ்தோத்திரம் செய்ய பழக வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நன்மை செய்ய நாட வேண்டும். மற்றவர்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும். பிதாவின் சித்தத்தை உணர்ந்து அவருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். எப்பொழுதும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழ்கிறோம்? இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜனங்களா இருக்கிறோமா? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லா காரியங்களையும் விட்டு விலகி கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சித்தத்துக்கு நேராக நடப்போம். ஹல்லேலூயா. நாட்கள் பொல்லாத நாட்களாய் இருக்கிறது, கடைசி காலமாய் இருக்கிறது, தீமையின் காலமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொண்டு பரிசுத்தத்திலே நிலைத்திருப்போம். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக நடப்போம். இரவும் பகலும் கர்த்தரை தேடுவதில்லை, கர்த்தரை குறித்து ஆராய்ந்து பார்ப்பதிலே நம்முடைய நேரத்தை செலவிடுவோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாதபடிக்கு அவைகளை நாம் கடிந்து கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுவதிலும் அவரை துதிப்பதிலும் ஜெபத்திலும் நம்முடைய நேரத்தை செலவிடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக கூறுகிறது. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, தன் காலத்தை மனுஷன் அறியான், மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும் மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே சடிதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே சடிதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பொல்லாத காலத்திலே நாம் விழித்திருந்து ஜெபிக்கிற ஜனங்களா இருக்க வேண்டும்.
அப்பொழுது மாத்திரமே ஆபத்தான காரியத்திலே அகப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஹalleluya. தீங்கான காரியங்களிலே சிக்கி கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அவரே நம்மை பாதுகாக்கிறவர், தீங்கு நாளுக்கு தப்புவிக்கிற தேவன். நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அதிகமாய் தேடும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி வாழும் போது, கடைசி காலத்திலே, இந்த பொல்லாத காலத்திலே ஆபத்துக்கு நான் தப்பித்துக் கொள்ள முடியும். ஹalleluya. நாட்கள் பொல்லாத நாட்களை இருக்கிறபடியினாலே நம்முடைய காலத்தை, நேரத்தை வீணடிக்காதபடிக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். கர்த்தரை தேடுவோம், அவருடைய வார்த்தைகளை வாசிப்போம், தியானிப்போம், பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து அந்த சித்தத்தை செய்வோம். ஹalleluya. கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், ஆபத்துக்கு தப்புவிப்பார், பொல்லாத நாட்களுக்கு தப்புவிப்பார், தீமையின் காலத்துக்கு நம்மை தப்புவித்து அவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவார். ஹalleluya. அவருடைய சித்தத்தை உணர்ந்து ஞானத்தோடு நடந்து கொள்வோம். கர்த்ததாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம் அப்பா, வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எல்லா ஆபத்துக்கும் எங்களை பாதுகாத்தீரே, நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்கப்பா. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்கும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்றவர்களுக்கு நீரே சகாயர், என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை சாதமாய் மாற்றி கொடுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களை தொடுவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை இப்பொழுதே தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். இந்த இரவு நேரத்துல இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. அதிகாலையில எழுந்து உடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு பலன் தாங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாற்றிற்கும் விலக்கிங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. எந்த வேதனைகளும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். எல்லாம் துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.